வணக்கம். பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம ஜோதிட பதிவுகள் போட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்று முக்கூட்டு கிரகம். முக்கூட்டு கிரகம் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த முக்கூட்டு கிரகங்கள் வந்து நாம் சூரியன், சுக்கிரன், புதன். சூரியன் ஒரு ராசியில் 30 நாள் தான், சுக்கிரன் 30 நாள் தான், புதனும் 30 நாள் தான். அதுக்கு பேர் முக்கூட்டு கிரகங்கள். இந்த சூரியன், சுக்கிரன், புதன் ராசியிலிருந்து 2 ராசிக்கு முன்னும் 2 ராசிக்கு பின்னும் தான் இருக்கும். இப்போ உதாரணம், மேசத்தில் சூரியன் இருந்தால் சுக்கிரன் ரிஷபம் அல்லது மிதுனம் மேக்சிமம். இங்கே இருந்துன்னா மீனம் அல்லது கும்பம். ஆனால் பெரும்பாலும் மேசத்தில் சூரியன் இருந்தால் சுக்கிரன் நம்ம இதில் மீனத்தில் இருக்கும். பெரும்பாலும் மேசத்தப்போ சூரியன் ரொம்ப இதாக இருக்கும். அப்போ அது நெருங்கிட வரும். அப்போ மேசத்தில் சூரியன் இருந்தால் சுக்கிரன் நம்ம மீனத்தில் இருக்கும், அல்லது மேசத்தில் இருக்கும், அல்லது ரிஷபத்தில் இருக்கும். வேறு எங்கே இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு வாங்க. அப்போ சூரியனை ஒட்டியே இந்த 2 கிரகங்களும் வந்து இப்போ நம்ம வந்து வானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க. சூரியனுக்கு பக்கத்தில் தான் சுக்கிரன் இருக்கும், புதன் இருக்கும், பூமி இருக்கும். மற்ற கிரகங்கள் தள்ளி தான் இருக்கும். அப்போ விஞ்ஞான ரீதியிலையும் இந்த சூரியன், சுக்கிரன், புதன் ஒன்றுக்கொன்று அருகில் இருக்கிறது. ஏன்னா சூரியன் வந்து வேகமாக சுற்றுவார். அந்த வேகத்துக்கு ஈக்குவலாக சுக்கிரன் சுற்றுவார், புதனும் சுற்றுவார். மற்றவங்க தள்ளி இருப்பாங்க. அதனால மெதுவாக சுற்றாது. சனி ரொம்ப தள்ளி இருப்பார். அதனால தான் அவர் 2.5 வருஷம் சூரியனை சுற்றி வர்றது, 12 ராசி சுற்றி வர்றது. ஆனால் இந்த சுக்கிரனும் புதனும் சூரியன் பக்கத்தில் அந்த வேகத்தை சுற்றுவாங்க. அப்போ சூரியன் 30 நாள் சுற்றுறத இவங்க 30 நாள், இவங்க 30 நாள் சுற்றிடுவாங்க. அப்போ அது மின்பின் ஒட்டியே வரும். அதுக்கு பேர் முக்கூட்டு கிரகங்கள். முக்கூட்டு கிரகம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சூரியன், சுக்கிரன், புதன். இது எப்படி வரும்? ஒன்றுக்குள்ள பக்கம் வரும். மேக்சிமம் சூரியன் இருக்கும் ராசியிலிருந்து 1, 2வது ராசியோ மின்னோ பின்னோ சுக்கிரனோ புதனோ தொடர்ந்து வருவார்கள். ஒன்று உறுதி. பெரும்பாலும் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும் அல்லது பின்னாடி இருக்கும். மேக்சிமம் தான் 2 ராசி. அப்போ சூரியன் வந்து உதாரணம் மேசத்தில் இருந்தால் சுக்கிரன் அல்லது புதன் ரிஷபத்திலையோ அல்லது மிதுனத்திலையோ இருப்பாங்க. இங்கே வந்து மீனத்திலையோ அல்லது கும்பத்திலையோ இருப்பாங்க, அல்லது பக்கம் இருப்பாங்க. சரி, இவங்க என்ன பலன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த முக்கூட்டு கிரகங்கள் இன்னுமே இவங்க பகை கிடையாது. ஆனால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுங்களா? சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் பகையும். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் கண்டது பகை கிடையாது. புராண ரீதியும் சொல்லலாம். ஏன் பகை கிடையாதுன்னா, 3 பக்கம் இருக்கிறவங்க. சூரியனை புரிந்து கொண்டவர்கள் யார்? சுக்கிரன், புதன் மட்டும்தான். சூரியனை அறிந்து கொண்டவர்கள் யார்? புதனும் சுக்கிரன் தான். எப்படி சூரியனுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்வாங்க? நம்ம சாஸ்திரப்படி சொல்லுவோம், சூரியன் சுக்கிரன் பகை அப்படிங்கிறோம். சூரியனுக்கு கடும் பகை ராகு கேது தான். மற்றவங்களாம் பெரிய பிரச்சனை கிடையாது. சந்திரனுக்கு கடும் பகை ராகு கேது தான். மற்றவங்களாம் பிரச்சனை கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப சூரியனுக்கு சுக்கிரனுக்கு பகை கிடையாது. பெரும்பாலும் பாருங்க, சுக்கிர திசை சூரிய புத்தி அல்லது சூரிய சுக்கிர புத்தி நல்லா வேலை செய்யும். சுக்கிர திசையில் புதன் புத்தி, சூரிய திசையில் புதன் புத்தி நல்லா வேலை செய்யும். புதன் திசையில் சுக்கிர புத்தி, புதன் திசை சூரிய புத்தி நல்லா வேலை செய்யும். இதுக்கு பேர் முக்கூட்டு கிரகங்கள். சீக்கிரம் பலன் கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ சுக்கிரசை சூரிய புத்தி வச்சுக்குவோம், சீக்கிரம் பலன் கிடச்சிடும். கண்டிப்பாக நற்பலனாக தான் இருக்கும். அது சூரிய திசை சுக்கிரபத்தி, அது சீக்கிரம் பலன் கொடுத்துருவாங்க. அதில் புதன் திசை சுக்கிரபத்தியாக சூரிய புத்தி பலன் கிடச்சிடும். இப்படித்தான் ஆராய்ச்சி பண்ணணும். இதை விட்டு உடனே சூரியனுக்கு சுக்கிரன் பகை அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது? ஏற்றுக்க முடியாது. என்னுடைய அனுபவத்தில் கண்டது சுக்கிரன், சூரியன், புதன் முக்கூட்டு கிரகங்கள் 3 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று நன்மை செய்யும் செய்யும் செய்யும்.
பரிசோதித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.